சுப்பா சிப்ஸ் பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க, ஆசீர்வாத் தான். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவில் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இது நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா எல்லோ கலரில் இருக்குது. மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம், ஆனால் கொஞ்சம் கூடி அந்த மஞ்சளோட வாசனை கொஞ்சம் கூடி கிடையாது. அடுத்த மறுபடியும் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இது வந்து பாலக்கீரையை சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி இதை எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபில்டர்லாம் பண்ண வேணாம், டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஒரு 1/4 கிலோவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். நான் வந்து சோடாப்போ சர்க்கரையோ எதுவுமே போடலை. இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் ஜூஸ் எடுத்துருக்கேன் நான். இதையும் அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா பார்க்கவே இதுவுமே நல்லா அழகாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதுங்க. இதுலேருந்து குட்டி குட்டி பால்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப குட்டியாக வேணாங்க, ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி என் குழந்தைகளுக்கு இதுதான் நான் செஞ்சு கொடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து டர்மரிக் பால் இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் பால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பினாச் பால் எடுத்துக்கலாம். இது 3ஐயும் நல்லா எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வச்சுக்கலாம். ஒரே அளவுகள் எடுத்திங்கன்னா நல்லா ஈவனாக வரும். கொஞ்சமாக மாவு வந்து மாவு தூவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா பருத்தி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தாச்சு. 3 லேயராக இருக்குது. கொஞ்சமாக வந்து மாவை தூவிட்டு நம்ம எப்படி சப்பாத்தி மாவு வந்து திரட்டுறோமோ அதே மாதிரி இதை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க. எந்த சைடும் ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தின்னாகவும் இல்லாமல் திரட்டிக்கலாம். இது அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். இதை வந்து கத்தி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா லேயர் லேயராக நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லா உருண்டையும். இந்த சைடை மட்டும் நம்ம வந்து சுற்றி கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே வந்து இது வந்து அப்படியே வந்து ஓப்பன் ஆகிரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டா அப்படியே நின்றுக்கும். இது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு தூவி நம்ம வந்து பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். இந்த மாதிரி திரட்டிக்கலாங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா திரட்டிக்கலாம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெயின்போ பூரின்னு கூட சொல்லலாம் இதை. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. நல்லா எண்ணெய் காய வச்சு நம்ம வந்து சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான நமக்கு பூரி ரெடி ஆயிரும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில். இதே மாதிரி இருக்கிற எல்லா பூரியையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டோம்னா எண்ணெய் அவ்வளோக்காக குடிக்காது.
அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு